ராகுல், நம்பியார் சார், நம்பியார் சார். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி இவன் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நாள் தங்கினது அன்பை மட்டும் சொல்லித்தர சன்னியாசிகள் இருக்கிற ஆசிரமத்தில் தான். இருந்தாலும் இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை செய்ய? சாதாரணமாக இப்படிப்பட்ட கிரைமில் காதலிச்ச பொண்ணு கிடைக்கலனாலோ இல்லை காதல் தோல்வி அடைஞ்சாலோ தான் இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த கேஸில் மீராவும் ராகுலும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒன்றா தான் ஹாலிடே ஹோமுக்கே போயிருக்காங்க. ஆமாம், சங்கரநாராயணன் சொன்னது மீராவை அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு தான். ஒரு வாழ்க்கை முழுக்க ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்ற ட்ராப்பில் அவன் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் அவன் ஒரு பக்கம் யோசிச்சிருக்கான். மீராவை விட அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு நிச்சயமா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த வழி மீராவை கொலை பண்ணத ஒரு பேச்சுக்கு இப்ப விட்டுறலாம். ஆனா அவன் எதுக்கு நம்பியார் சாரை கொல்லணும்? அதுவும் அவரோட வீட்டுக்கு போய். சங்கரநாராயணன் சொன்ன மாதிரி ஒரு மனநோய் அவனுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? நான் அதை நம்ப மாட்டேன். கொலை பண்ண விதம், இடம், இது எதையுமே அந்த மாதிரி நம்புறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. 2 கொலைகளுக்கும் வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவன் நம்ம கையில மாட்டணும். மீரா உயிருக்கு உயிரா நேசிச்ச அவளோட காதலன் ராகுல் கிருஷ்ணன், த மோஸ்ட் வாண்டட். நான் சொன்ன பரிகாரம் எல்லாத்தையும் செய்யணும். எல்லாம் சரியாயிடும். இந்தாங்கம்மா. இந்தாங்க. இது மேலதான் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. இப்ப என்னாச்சு? கியூரியாசிட்டி, எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, இப்ப என்னதான் என் ரேகை சொல்லுதுன்னு? முருகா, பாக்குறேன் இருங்க. பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆயுள் ரேகையில பிரச்சனை இருக்கு. மரணம் கூட நடக்கலாம். மரணமா? ஆமா, ஆனா அது உங்களை தேடி வரும், நீங்க இருக்க இடத்துக்கு. கவனமா இருங்க. முருகா சார், சில பரிகாரங்கள் செஞ்சா ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வேண்டாம், தன்னம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை அதிகம். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆத்மாவை பாத்துக்கிற பொறுப்பு இந்த உடம்புக்கு அதிகமா இருக்கு. இந்த உடம்ப நிச்சயமா கடவுள் பாத்துப்பாரு. வேண்டிக்கிறேன். அதானே நான் பண்ண முடியும்.
யாருமா, என்ன வேணும்? எனக்கு இப்ப எஸ்பி சார் அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. ஆமா, ப்ளீஸ் கொஞ்சம் வர சொல்றீங்களா? சொல்றத சாரி, கேஸ பத்தின எந்த டீடைல்ஸும் வெளிய போக கூடாதுன்னு எனக்கு உத்தரவு கொஞ்சம் வழி இருக்கு. விடுறீங்களா? சொல்றத கேளுங்க. யோ, நான் சொல்றது கேளு. கூப்பிடுங்க. உனக்கு எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டா டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேணும்னா நீ நேரடியா சொன்னா சித்தார்த் சார் புரிஞ்சுக்கோங்க. கிட்ட கேட்டுக்கணும். புரியுதா? நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க. போங்க. கான்ஸ்டபிள் பேசணும். யார் இது? இல்லம்மா சார், இந்த பொண்ணு யார் நீங்க? ஐ அம் சோஃபியா. ஆ. சோஃபியாங்க. என்ன வேணும்? எனக்கு எஸ்பி சாரை பார்க்கணும். பெர்மிஷன் இருக்கா? இல்ல, இந்த பார், பெர்மிஷன் இல்லாம எஸ்பி சார்லாம் பார்க்க முடியாது. போயிட்டு அப்புறம் வாங்க. நான் அவரை பார்க்கணும். பார்த்துட்டு தான் போவேன். நில்லுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. சார் சார், இவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க. லெட்டின். ஓகே சார். உனக்கு என்ன பிரச்சனை சோஃபியா? ராகுல் கிருஷ்ணா அவன் எந்த தப்பு பண்ணல சார். அவன் யாரையும் கொல்லல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சிருக்கோம். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நேத்து ராத்திரி அவன் எதுக்கு சாரை கொல்ல ட்ரை பண்ணணும்? அது மட்டும் இல்ல, அவன் செஞ்ச குத்தம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? ஆமா. அத நம்பாதீங்க சார். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சதி சார். சார் ப்ளீஸ் ராகுல காப்பாத்துங்க. அவன் ஒரு அப்பாவி. சார், நீங்க சொன்ன மாதிரியே ராகுல் கிருஷ்ணா படிச்ச காலேஜ் மொத்தத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். இந்த சோஃபியா சொன்னது சரிதான்னு தோணுது. ராகுல் கிருஷ்ணா ஒரு கொலைகாரனா இருக்க முடியாதுன்னு மொத்த காலேஜும் சொல்லுது. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சார். ராகுல் கிருஷ்ணா சொன்ன கதையும் சங்கர் நாராயண சொன்ன கதையும் இது ரெண்டும் இல்லாத உண்மையான கதை. வேற ஒன்று இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கதை. கண்டுபிடிக்கிற